நீதிமன்றங்களை சூழ்கிறது சாட்சி, சட்டமன்றங்களை சூழ்கிறது ஆட்சி, மக்களின் இதய மன்றங்களை ஆள்கிறது ராஜ் தொலைக்காட்சி. ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர்களுக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நடுவர்கள்னு சொன்ன தெரியுங்களா? அவருடைய மகன் ஆட்சியாளர். அங்கிருந்து ஒரு நடுவர் பார்த்துட்டு இருக்காரு, இங்க ஒரு நடுவர் உட்கார்ந்துருக்காரு. சாதாரணமான நடுவராங்க. திரை உலகின் குணச்சித்திரமே தன் மகனை கலெக்டராக மாற்றிய சரித்திரமே. அங்கே நடக்கிறது மகனின் ஆட்சி, உங்களை பார்க்கிறது பொள்ளாச்சி. டி ராஜேந்திர வாய்ஸ்ல சொன்னா நல்லா இருக்கும். அது நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க ஒரு வாட்டி. அங்கே மகனின் ஆட்சி, அங்கே மகனின் ஆட்சி, இங்கே இங்கே பொள்ளாச்சி. பொள்ளாச்சிக்கு நான் ஒன்று சொல்றேங்க. வீரத்தின் அடையாளம் வாஞ்சி மணியாச்சு, அருளின் அடையாளம் காஞ்சி காமாட்சி, மகிழ்ச்சியின் அடையாளம் தான் இந்த பொள்ளாச்சி. நடுவர் அவர்களே, இந்த தேசம் முன்னுக்கு வரணும்னா, சமுதாயம் முன்னுக்கு வரணும்னா, கலப்பைய தூக்கணுமா, கம்ப்யூட்டரை தூக்கணுமா, வயல்ல இறங்கணுமா, மெயில்ல இறங்கணுமா, விவசாயி முக்கியமா இல்ல கம்ப்யூட்டர் முக்கியமானு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பதில் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. நான் சொல்றேன், கணினிங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்க. கண் இனி நீ, இந்த தேசத்தின் கண் இனி நீ, அதுதான் கணினி. நடுவர் அவர்களே சொல்லிட்டுங்களா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, டேட்டா இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. வயக்காடு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா சிம் கார்டு இல்லாம இருக்க முடியாது. நடுவர் அவர்களே, தேன்மதுர தமிழோசை உலகெங்கும் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னான் எட்டயபுரத்து இலக்கிய சூரியன் பாரதி. டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டலில் என் தமிழ் செதுக்கப்படுகிறது. நண்பர்களே, தமிழுக்காக இந்த பொங்கல் திருநாளில் கைத்தட்டி ஆரவாரியுங்கள், ஆரவாரம் செலுத்துங்கள். ராஜ் டிவியின் மூலம் பொங்கலை கொண்டாடுவோம். தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது, முறுக்கு இருக்குது, மெட்டு போடு. எத்தனை சமைகள் கண்டோம், எத்தனை எத்தனை சமைகள் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. இந்த கைத்தட்டல் டிஜிட்டலுக்கு கிடைத்த கைத்தட்டல். நடுவர் அவர்களே, நீங்க ஒன்று பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே அவங்க 3 பேருக்கும் கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதையை கொடுங்க. ஆனால் எங்களுக்கு டெய்லி 2 GB டேட்டா கார்டு 1 வருஷத்துக்கு வர மாதிரி கொடுங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. களிமண்ணும் கொடுக்கணும். இந்த முன்னாடி சொல்லிட்டு போனார், உண்டிகோல்ல களிமண்ணை வச்சு அடிங்க. ஒரு காலத்தில் நாம் என்ன பண்ணோம்? சாப்பாடு வேணுமா ஹோட்டலுக்கு போ, மாத்திரை வேணுமா மெடிக்கலுக்கு போ, புக்கு வேணுமா லைப்ரரி போ, நல்லா படிக்கணுமா டியூஷனுக்கு போ. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றோம்? எது வேணும்னாலும், எது தேடுறதா இருந்தாலும் கூகுளுக்கு போ. நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்க வேணா வச்சிருக்கலாம், மெடிக்கல் ஸ்டோர் எங்க வேணா வச்சிருக்கலாம், ஆயில் ஸ்டோர் எங்கே வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் நாங்கள் உட்கார்ந்த இடத்துக்கு அந்த ஸ்டோர் எல்லாம் வரும். ஏன்னா எங்ககிட்ட பிளே ஸ்டோர் இருக்கு. நடுவர் 1000 தென்னந்தோப்பு அவங்க கிட்ட இருக்கலாம், ஆனால் எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆப்புக்கு ஈடாகுமா? இதுதாங்க உலகம். ஒரு காலத்தில் பஸ்ஸில் எப்படிங்க நம்ம டிக்கெட் எடுத்தோம்? அப்படி முண்டி அடித்து அப்படியே உள்ளே போய் அப்படியே சீட்டு பிடிச்சி அப்படியே கச்சிப்பை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பையை போட்டு உரமா குழந்தையே போட்டு இடம் பிடிக்குது. அப்படியெல்லாம் இடம் பிடிச்சி உட்காந்து சண்டை போட்டு ஊர் போய் சேர்றதுக்குள்ள ரணகலம் ஆயிருங்க. ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல உட்காந்து 20 பஸ் இருக்கு, எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த சீட்டில் ஏறணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து புக் பண்ணுறோன்னு சொன்னால் இதுதாங்க டிஜிட்டல் வளர்ச்சி. நேரத்தை மிச்சப்படுத்துதா இல்லைங்களா நடுவர்களே? ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் என்ன பண்ணணும்? போய் லைனில் நின்னோம், க்யூவில் நின்னோம், அப்ளிகேஷன் எடுத்தோம், பேனா எடுத்துகிட்டு போகாமல் போயிடும், பக்கத்தில் ஒருத்தனை வாங்கி அப்படியே ஃபில்அப் பண்ணுவோம். குடும்பத்தில் 2 பேருக்கு தான் டிக்கெட் கிடைக்கும், 2 பேருக்கு கிடைக்காது. அதுக்கு ஒரு புரோக்கரை தேடி ஓடிட்டு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல புக் பண்ணுறோம். எந்த ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்கு? இந்த டிஜிட்டல் உலகம். நடுவர்களே, பேங்க்கில் போனால் க்யூவில் நிற்போம்,
அப்படியே கால் கடுக்க நின்று 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 போய் பணத்தை எடுக்கிறதா இருந்தாலும் பணத்தை போடுறதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பணத்தை அனுப்புறதா இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்ணி நின்று நடுகிறவர்களே. ஆனால் இன்னைக்கு கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே எத்தனை பே வந்துருச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அன்னைக்கு சொன்னாரு, வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, மானம் கெட்டவனே அப்படி சொன்னார்ல. ஆனால் இன்னைக்கு இருந்தது எப்படி சொல்லிப்பாரு, ஃபேஸ்புக் பார்த்தாயா, இன்ஸ்டாகிராம் பார்த்தாயா, என்குல பெண்களின் ஸ்டேட்டஸுக்கு லைக் போட்டாயா, சிவில் ஸ்கோர் கெட்டவனே அப்படின்னு இருப்பாரு. கணினியின் சாதனை என்ன தெரியுமா? நாங்கள் ஒன்றும் விவசாயத்துக்கு எதிரி இல்லைங்க. எங்களுக்கும் வயிறு இருக்கு, எங்களுக்கும் பசி இருக்கு. ஆனால் எதை நோக்கி நாம் போக வேண்டும் நண்பர்களே? ஒன்று சொல்கிறேன், கணினியின் வெற்றி எது தெரியுமா? இளைஞர்களே, நாட்டின் இதய துடிப்புகளே, உங்களுடைய கைவீச்சில் தான் நாட்டின் உயிர் மூச்சு இருக்கிறது. கூணிவிட்ட பாரதத்தை நிமிர்த்த வந்திருக்கும் முதுகெலும்புகளே, இறந்தவன் வாயில் கூட அரிசியை போடுகின்ற இந்த உலகம் இருப்பவன் வாயில் மண்ணை போடுகிறது, என்ன நியாயம் என்று பண்பாட்டு கலாச்சாரமான ஜல்லிக்கட்டுக்கு செல்போன் வெளிச்சத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுதிய மெரினா புரட்சி, அது கணினியின் வெற்றி நடுவர்களே. செகந்திராபாத் அந்த ஊரில் ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்குது. இங்கே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு அரசு பள்ளி மாணவன் தேசிகன், பிரசாந்த் என்கின்ற 2 மாணவர்கள் அந்த அறிவியல் கண்காட்சியில் ஒரே இயந்திரம் 23 விவசாய பணிகளை செய்வதற்காக விருது பெற்று இன்று உலக சுற்றுலா சென்றிருக்கிறான் என்று சொன்னால் அது கணினி கொடுத்த வெற்றிங்க. உலகமே கூகுளை தேடுகிறது, ஆனால் கூகுள் ஒரு தமிழனை தேடுகிறது. அதுதான் சுந்தர் பிச்சை என்கின்ற தமிழன். ஒரு படகு இயக்கும் இயந்திரத்தை தயாரிக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து ரோடு ரோடா பேப்பர் போட்ட ஏபிஜே அப்துல் கலாமை போல பேப்பர் போட்டவர் பேப்பரா செய்தியாக வராரு சொன்னா அந்த வரம் கணினி கொடுத்த வரம் அன்பர்களே. கலெக்டரை உருவாக்கிய நடுவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அன்பர்களே. இங்கேயும் ஒரு சாதனையாளர் உருவாக வேண்டும் என்றால் கணினி பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வேண்டும். 1000 வருத்தங்கள் இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம், விவசாயத்தில் போராட்டம் இருக்கலாம், வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம். எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, வெயிலோ புயல் மழையோ நீ ஓடிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நண்பர்களே, கணினி அவசியம், ஆனால் கணினி அவசரம். கணினி அவசரம் அன்பர்களே. கணினியை சிறப்பாக்கினால் நாடு நல்லரசாகும், ஆனால் கணினியை சிறப்பாக்கினால் தான் நாடு வல்லரசாகும். அதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு. அதற்கான மேடை இந்த குரலை ராஜ் டிவியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கணினிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நூற்றாண்டில் இன்ன நடந்தது என்று சரித்திரம் எழுதப்படுமானால் அந்த சரித்திரத்தின் மூலையில் அல்ல, சரித்திரமாகவே நம் தமிழ் மண் மாற வேண்டும். அதற்கு இந்த கைத்தட்டலே சாட்சியாக அமைய வேண்டும் என்று இந்த மாபெரும் சபையில் நான் தெரிவித்து நடுவருக்கு நன்றி தெரிவித்து இந்த தேசம் மேம்பட கணினியின் கை தழுவ வேண்டும். அதுதான் வெற்றி 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கின்றேன். நம்மாழ்வார் விவசாயத்திற்காக குரல் கொடுத்தார். அவர் பதிவுகளை கூட, அவர் புத்தகங்களை கூட இன்று நாம் கூகுளில் PDF ஆக வாசிக்கலாம் என்று சொன்னால் அதுதான் கணினியின் வெற்றி என்று சொல்லி அந்த கணினிக்கு நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.